லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை இழிவுபடுத்திய யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்யும் வரை போராடுவோம் என சத்திரிய சான்றோர் படை கட்சி தலைவர் ஹரிநாடார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சத்திரிய சான்றோர் படை கட்சி தமிழ்நாடு நாடார் நல கமிட்டி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை இழிவுபடுத்தியதாக யூடியூபர் முக்தார் அகமதுவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேட்டியளித்த ஹரிநாடார் காமராஜரை இழிவுபடுத்திய முக்தார் அகமதுவை கைது செய்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தரும் வரை ஓயமாட்டோம் என தெரிவித்தார். அவரது பேட்டியை வீடியோவில் கண்ட பின்பு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்ல, காமராஜர் ஐயா அவர்களின் பக்தர்களும் கொந்தளித்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையாக மனு அளித்து நீதிமன்றத்திலும் முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கூறி மனு அளித்திருக்கிறார்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் புகார் அளித்தும் இதுவரை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் அந்த யூடியூபர் முக்தார் அகமது மீது கைது நடவடிக்கை எடுக்காமல் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது உண்மையிலேயே மனதிற்கு வேதனையை அளிக்கிறது. முக்தார் அகமதுக்கு ஒரு குறைந்தது 10 வருஷமாவது தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டாங்கிறத இந்த நேரத்தில்